ஜொல்லிங் ஆக்குற இந்த மத்தி மீன் குழம்பு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனா சிவாஜி கணேசன் சார் முதல் மரியாதை படத்துல சாப்பிட்ற ஸ்டைல பார்த்து இந்த மத்தி மீன் குழம்புக்கே ஒரு தனி மரியாதை வந்துருச்சு. அவர் குரலை கேட்டுட்டே சாப்பிடுவோமா? யாரு? வெளிய மழையா? மழைதே. நீ எங்க இருக்க? அதான பார்த்தேன். ஏன் மீன் குழம்பு வாசனை புடிச்சு வந்துட்டியோன்னு நினைச்சேன். உட்காரியா? மணக்க மணக்க மீன் குழம்பு வச்சிருக்கேன். மீன் குழம்பா? இந்த காலத்து செய்திக்கு யார் ஒழுங்கா மீன் குழம்பு வைக்கிறாங்க? நாங்க கத்துக்கிட்டு நல்லா வைக்கிறோமுங்க. தவால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, 1 வெங்காயம், 2 இன்ச் இஞ்சி, 2 பல் பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. இதுல ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒன்னும் பாதியமா அரைச்சுக்கோங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 பல் பூண்டை எடுத்து இந்த மாதிரி இடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதோட நம்ம தட்டின பூண்டை தாளிச்சுக்கோங்க. அடுத்து 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். 2 லெமன் சைஸ் புளியை நான் 3 கப் தண்ணியில கரைச்சு சேர்த்துக்கிறேன். அது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி டைலூட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு 4 பச்சை மிளகாயை உடைச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். 3 மாங்காய் துண்டு, 1 கப் தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் குழம்பு சிம்லயே கொதிக்கணும். அதுக்கப்புறமா நீங்க மீன்களை சேர்த்துக்கலாம். மத்தி மீனுக்கு பதிலா நீங்க எந்த மீன் வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேங்காய் பால் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். மீன் போட்டு 2 கொதி வந்தா போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. சும்மா கம கமன்னு மத்தி மீன் குழம்பு அருமையா ரெடி ஆயிடுச்சு. அதுவும் இந்த மசாலா எல்லாத்தையுமே அம்மில அரைச்சு செய்யும் போது அந்த காலத்துல நம்ம பாட்டி செஞ்ச மாதிரியே இருக்கும். உண்மையிலே சொல்றேன், உன் கை பக்குவத்தை சாப்பிடும் போது எனக்கு எங்க ஆத்தா ஞாபகம் வருது. எப்படி?